வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் த ஆடிசி நோலன் இல்லை சர் கிறிஸ்டோபர் நோலனோட த ஆடிசி படத்துக்கான பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஆர்ட்ஸ் அண்ட் இப்போதைக்கு அந்த படத்தோட ப்ரொமோஷனுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர்ஸ் அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்துருவோம், தரமாக இருக்க போது. நோலன் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அந்த ஆடிசி ஃபேண்டசி ஸ்டோரியை தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் கிரவுண்டட் அப்ரோச்சில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போறாருங்க பார்க்கறதுக்கே தனி ஒரு ஹைப் இருக்கதாங்க செய்யுது. என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை என்ன கதையை சொல்ல போது, என்ன கேரக்டர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஃபுட்டேஜ். இன்னும் நம்ம கிட்ட கிடைக்கல, பட் நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 5 minutes ஆஃப் அந்த ப்ரோலாக பற்றி பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோலாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணுற ஐடியா போதுக்கு இருக்கான். ஸோ விச் மீன்ஸ் நம்ம December 19 அந்த ரேஞ்சில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் ஆடிசி படத்தை வந்து பார்த்துருவோம். நம்புறேன் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த ட்ரெய்லரும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்க்கு முன்னாடி தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்ங்கிறது மோர் லைக்லி ஒரு என்டையர் செலிப்ரேஷனாக இருக்க போது, பப்ளிக் ஹாலிடே மாதிரி. அந்த படத்துக்கு முன்னாடி மற்ற பெரிய படங்களுக்கான இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் எவ்வளோ பெரிய படமாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த படத்தை கண்டிப்பாக ஐமேக்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்கடா, இப்போயே சொல்லிக்கிறேன், காசு சேர்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கமிங் பேக், இந்த ஆடிசி படத்தை என்டையர்லி புது ஐமேக்ஸ் டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்களா. நோலனை பொறுத்த வரைக்கும் 2 million feet ஆஃப் ஐமேக்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கதா சொல்லப்படுது. 2 million feet ஆஃப் ஐமேக்ஸ் ஃபுட்டேஜா? ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கானு என்னையா இது? நாங்கள் வேணாலாம் சொல்ல மாட்டோம், கொடுக்குறேன், உட்காந்து பார்க்க நாங்கள் ரெடி. அண்ட் புது ஐமேக்ஸ் அந்த டெக்னிக்கை நோலன் தான் ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ண போகிறாராம். ஸோ அவருக்கு இல்லாத உண்மையாங்க, இந்த ஓடிசிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது அத்த சம்மருக்கு வருது, காத்திருப்போம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் 5 minutes ஃபுட்டேஜில் என்ன இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட சில பிக்சர்ஸ்மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிக்சரில் ஆப்வியஸாக இந்த ட்ரேக் அண்ட் கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசியஸ் மேடமனஸ் ஆடிசியஸ் வந்து போருக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ போரை நோக்கி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் அந்த ஆடிசியஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்மி என்ன மாதிரி அந்த போருக்கு ரெடியாக இருக்காங்க, எந்த அளவுக்கு பெரிய ஆர்மி அந்த பக்கம் ஆடிசியஸ் கையாண்டு வச்சிருக்காருன்னு சொல்லி அதேமாதிரி தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே ப்ரோலாகே கிட்டத்தட்ட நம்ம இந்த பேட்டில் ஆஃப் ட்ராய் தான் பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான அந்த வாரை ஓப்பனிங் 5 minutes நம்ம நோலன் காட்ட போகிறாரு. இந்த வாரில் என்னடா இருந்துச்சுன்னு கேட்பீங்க. த ஐகானிக் ட்ரோஜன் ஹார்ஸ் ஃபைட்டுங்க. இத்தாக்காவுக்கும் ட்ராய்க்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் இந்த பக்கம் ஆடிசியஸ் தன்னுடைய மூலிகையை யூஸ் பண்ணி ட்ரோஜன் ஹார்ஸுங்கிற ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக அந்த ட்ராய் இன்வைட் பண்ணி போட்டு தருவார். அந்த வாரம் முடிச்சு வச்சதே ஆடிசியஸ் தான். ஸோ அதுக்கு அவர் யூஸ் பண்ண அந்த ட்ரோஜன் ஹார்ஸுங்கிற அந்த ஃபைட்டை தான் நம்ம ஓப்பனிங் 5 minutesலேயே பார்க்க போகிறோம், ப்ரோலாக்லேயே பார்க்க போகிறோம். அதேமே இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த ஹார்ஸை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் ஹார்ஸுக்கு கீழே எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. நோலனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ராக்டிக்கலாக தான் நிறைய விஷயங்களை புல் ஆஃப் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த பெரிய ட்ரோஜன் ஹார்ஸையுமே நிஜமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ஸை ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பார்க்குறதுக்கு குதிரை போலவே இருக்கல, பட் நான் இதை எதிர்பார்க்கல. ஐ மீன் நோலன் வந்து குதிரை போலவே ஒரு குதிரையை உருவாக்குறாருன்னு. பிகாஸ் இவங்க டெக்னிக்கலாக மிடில் ஆஃப் த வாரில் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்கல்ப்சர் அவங்களால எப்படி உருவாக்க முடியும்? இதுவே ட்ராயிங்கிற ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அதில் இருக்க அந்த ட்ராஜன் ஹார்ஸ் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகளை வச்சு உருவாக்கப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அந்த போருக்கு நடுவில் இப்படி தான் ஒரு குதிரையவே உருவாக்க முடியுங்கிறதையுமே தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நான் நோலனும் அதே ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் தான் போவார்னு நினச்சேன், பட் இந்த இடத்துல அவர் ஸ்கல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ பாசிபிளி லைக் கிரேக்கர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கல்ப்சரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எந்த அளவுக்கு பெட்டர் பில்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்கலாம். நோலனோட இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, வழக்கத்துக்கும் மாறாக இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குங்கிறத கொண்டத்தில் சொல்கிறேன். பட் இந்த சமயத்தில் இந்த ட்ரோஜன் ஹார்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வாரே நடக்கும்போது அந்த வார் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிக்சரும் காமிக்கப்பட்டிருக்கு. லிட்டரலாக ஒரு சிட்டியை பில்ட் பண்ணி உடச்சிருக்காரு பழக்க மனுஷன். பின்னாடி பாருங்க, பெரிய பெரிய பில்டிங்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி என்னையா நடக்குதுங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக பிஹைண்ட் த செட் பிக்கு. இன்னும் பெட்டராக நம்ம படத்தில் பார்ப்போம்னு நம்புகிறேன். 200க்கும் மேற்பட்ட அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களா. நிஜமான ஒரு போரே நடத்திருக்காரு பழக மனுஷன். எப்பா நோலன் என்னையா இது? ஆனால் நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. இந்த போரை முடிச்சுட்டு ட்ராய்லேருந்து இத்தாக்காவுக்கு வர வழியில தான் நம்ம ஆடிசியஸ் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவார். காணாமல் போகிறத தாண்டி தொலைஞ்சிடுவார். 20 வருஷங்கள் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வந்தாரா இல்லையாங்கிறது தான் பேசிக் இந்த ஆடிசியஸோட பிளாட்டே. அவர் நடுவில் ஏகப்பட்ட கடவுகளையும் ஏகப்பட்ட விதவிதமான மிருகங்களையும் மீட் பண்ணுவார். இந்த எல்லா பிரச்சனைகளையுமே தாண்டி என்ன மாதிரி ஆடிசியஸ் ஊருக்கு வந்து சேர்ந்தா இருக்கிற அந்த கதைக்கு நடுவில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸும் நம்ம ஆடிசியஸ் போன அந்த அட்வென்ச்சரையும் தான் நோலன் டேக்கிள் பண்ணி ஆகணும். இந்த அட்வென்ச்சருக்கு நடுவில் நம்ம ஆடிசியஸ் லிட்டரல் கடவுகளையும் மீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அவர் பாலிமிஃபஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு சைக்ளாப்ஸை மீட் பண்ணுவாருங்க. ஒத்த கண்ணை காட் ஆஃப் வரலான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த சைக்ளாப்ஸை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆடிசியஸ் அந்த ஊர்லேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப கிரவுண்டடாக லிட்டரலி ஒத்த கண்ணோட இருக்க மாதிரி காப்பாரோ நான் நினச்சேன், பட் அப்படி கிடையாது. நீங்கள் மித்தாலஜிக்கலி என்ன மாதிரி அந்த கிரேச்சர்ஸை நினச்சி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி தான் படத்திலே இந்த கிரேச்சர்ஸ் வரப்போதுங்கிற மாதிரி ஆடிசியஸாக நடிச்ச மேடம்னே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நோலன் அவருடைய அந்த கிரவுண்டட் எலிமெண்ட்லேருந்து கொஞ்சம் விலக்கி ஃபேண்டசி எலிமெண்ட்டை டச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த லிட்டரல் மித்திக்கல் கிரேச்சர்ஸை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் பார்த்தா பயம் வர மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் பொசைடன் மாதிரியான அந்த கடவுகளை சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் கூட மர்ஜ் பண்ணி காமிக்க போகிறாராம். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இடி அடித்தாலோ இல்லை இந்த எரிமலை வெடிச்சாலோ அது கடவுளோட செயலாக தான் மக்கள் பார்த்துருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை தான் இப்போதைக்கு நோலன் டச் பண்ணியிருக்காராம். ஸோ கொஞ்சம் கிரவுண்டடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கடவுளோட ஃபீலிங்கும் உங்களுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கேன். இப்படி அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு அந்த டக்குன்னு பிரஸ்டேஜில் நிக்கோலா டெஸ்லாவோட என்ட்ரி தான் ஞாபகம் வருது. அந்த சமயத்தில் சுற்றி அந்த பக்கம் நிக்கோலா டெஸ்லா இடிமின்னல் இடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வரல. அது பார்க்க ஒரு கடவுள் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச்சை தான் பாசிபிளி நோலன் எடுக்க போகிறாருன்னு தோணுது. அப்படி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, பட் ரொம்பவே கிரவுண்டடாக இருக்கணும்னு நான் ஆசைப்படல. பிகாஸ் கடவுள்கள் லிட்டராக கடவுளை பற்றி பேசுகிறோம். நோலன் அந்த கடவுள் பாயிண்ட் ஆஃப் வியூவை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாருங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் நோலன் அப்படி பார்த்ததே கிடையாது. எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிரவுண்டடாக சயின்ஸை பேஸ் பண்ணி நான் மனுஷன். இப்போ கடவுளை டச் பண்ணும்போது அது சொதப்பாமல் இருந்தால் சரிங்க, சொதப்பிச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் படம் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் ஒரு பக்கம் வேணும் தான், பட் அதே சமயத்தில் அந்த பிரம்மாண்ட ஃபேண்டசி எலிமெண்ட்டும் உள்ளே இருக்கணும். ஆடிசி படத்துக்கும் அந்த கதைக்கும் ரொம்ப முக்கியம். அது நோலனை இப்படி நம்ம பார்த்ததே இல்லையடா அப்படிங்கிற எஃபெக்ட் அந்த மனசை கிரியேட் பண்ணணும். பண்ணுவாரான்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம கடவுளோட ஃபர்ஸ்ட் லுக்கையுமே பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த காட். இந்த பிக்சரில் இருக்க அந்த ஜெண்டாயா என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நான் எதிர்பார்க்காத ஒரு ரோல், காட் ஆஃப் விஸ்டம், அத்தினா. காட் ஆஃப் ஆர்ஃப்லான்னு உங்களுக்கு தெரியுமே அத்தினா யாருன்னு. அந்த அத்தினா ரோலை தான் ஜெண்டாயா பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம ஜெண்டாயா அத்தினாவோட ஃபர்ஸ்ட் லுக்குன்னு வச்சுக்கலாம். பட் அத்தினா பார்க்கும்போது டக்குனா அந்த காட் ஃபீலிங் வருதா உங்களுக்கு? இல்லைல்ல, இதை தான் சொல்ல வரேன். ரொம்ப கிரவுண்டடாக போகிறங்கிற பேரில் அந்த காட் எஃபெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்குமான்னு தெரிலங்க. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்களை அப்படி பார்த்தவங்க. அவங்க மிக பிரம்மாண்டமான சிலைகள் வெடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவுட் ஆஃப் த வேர்ல்டு பீயிங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தவங்க. அவங்க கிரவுண்டடாக காட்டுற பேரில் ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த பிக்சர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆனி ஹாத்தவே பெனிலோபி ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கையில் இந்த ஐக்கானிக்கான போவும் வச்சுருக்காங்க. ஆடிசியஸோட ஒய்ஃப். ஸோ டெக்னிக்கலாக இந்த சமயத்தில் ஆடிசியஸ் 20 வருஷம் கேப்பில் விட்டு போயிருப்பார்ல, அந்த சமயத்தில் இத்தாக்காவை பார்த்து ரூல் பண்ணுறது பெனிலோபி தான். அண்ட் பெனிலோப்பியான அந்த த்ரோனை பறிக்கிறதுக்கு பல பேர் போராடிட்டு இருப்பாங்க. அதில் கூட இருந்து குழி பறிக்கிற வேலையை தான் பின்னாடி இருக்க அந்த மெய்ட் சர்வன் பண்ணிட்டு இருப்பான். பின்னாடி இருக்கா பார்த்தீங்களா மியாகாத், அந்த ஆக்டர்ஸ் இப்போதைக்கு மெலாந்தோ அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பெனிலோப்பிக்கு சப்போர்ட்டராக இருக்க மாதிரி தெரியும். பட் அதே சமயத்தில் ஆடிசியஸ் ஊருக்குள்ள வரும்போது அவளை அடித்த ஆளாகவும் இந்த மெலாந்தோ தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான ரோல் தாங்க. 2 பெரிய ஆக்டர்ஸை சூப்பராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராபர்ட் பேட்டின்சன் ஆண்டனஸ் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆப்வியஸாக ஹீ இஸ் த வில்லன். அவர் தான் இந்த ஆடிசியஸ் இல்லாத அந்த இடத்த நான் நிரப்ப போகிறேன். பெனிலோப்பிக்கு ஹஸ்பண்டாக மட்டும் இல்லாமல் இந்த இத்தாக்காவோட புது கிங்காக நான் வரப்போகிறேன்னு சொல்லி பல சூழ்ச்சிகளை பண்ணிட்டு இருந்தவர். ஆன்டகனிஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தைக்கான ஆரிஜினே இந்த ஆன்டினஸ் கேரக்டர் கிட்ட தான் வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ராபர்ட் பேட்டிசன் இந்த ஆடிசி படத்தோட வில்லனாக வர போகிறாரு. டாமால இருந்தாரடா, அவர் என்ன பண்ண போறாரு நீங்கள் கேட்பீங்க. அவர் தான் ஆடிசியஸோட பையன் டெலிமேக்கஸாக வராரு. ஆடிசியஸ் இல்லாத அந்த நாட்டோட அந்த சூழ்நிலை என்ன மாதிரி மாறிட்டு இருக்குங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாசிபிளி டெலிமேக்கஸ் தான் கொடுப்பாங்க நம்புறேன். அண்ட் ஆல்சோ டெலிமேக்கஸ் சும்மா இல்லாமல் அங்கிருந்து கிளம்பி ட்ராயில் என்ன மாதிரி ஆடிசியஸ் சண்டை போட்டாருங்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த நாட்டோட அப்போதைக்கு அரசனாக இருந்த மெனலஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சு பாருங்க. அண்ட் மெனலஸ் ரோலை நம்ம ஜான் பர்த்தால் தான் பண்ணுறாரு. அப்போதைக்கு கிங் ஆஃப் ஸ்பாட்டாங்கிற மாதிரி சொல்லப்படுவாங்க. அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இவர் தான் இருந்திருப்பாரு. அண்ட் ஜான் பர்த்தால இந்த மொட்டை தாடி கிங் ஆஃப் ஸ்பாட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா, அதாவது காட் ஆஃப் ஆர்க்கு சூட் ஆகிற போல தோணுதா? இல்லை சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு தோணுச்சுன்னா கிழக்காம போடுங்க. பட் இவர் மோர் லைக்லி அந்த கிங் ஆஃப் ஸ்பாட்டாவாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிஹைண்ட் த பிக்சர்ஸ் மூலிமா இந்த படத்தோட டோன் என்ன மாதிரி இருக்குங்கிறத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எவ்வளோ பிரம்மாண்டமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு கிரவுண்டடாக இருக்க போதுங்கிறதுமே சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹைப்பு கூட தாங்க செய்யுது. பெரிய படம், லிட்டரலி பெரிய படம். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம நோலனோட லாங் டேர்ம் கோலாகவும் இது இருந்திருக்கு தான் சொல்லப்படுது. இந்த ஹோமஸோட ஆடிசி கதை நோலனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதோடைய இன்ஸ்பிரேஷன் இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் இருந்திருக்கு. இப்போதைக்கு அதே படத்தை அடாப்ட் பண்ணுறது நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு மனுஷன். பல வருஷ கனவா நோலனுக்கு இந்த படம் எடுக்கிறது. அந்த கனவு நினைவாகுதா இல்லையாங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ பார்க்கலாம் நம்ம ஊரில் இந்த பக்கம் அவதார் ஃபைனான்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை கொடுக்குறாங்களா இல்லையான்னு. பட் எப்படி பார்த்தாலும் ஆன்லைனில் வந்துடும். அது வரைக்கும் காத்திருப்போம். எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி உங்களை தாட்ஸ், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பட்டு வரைக்கும் ஹேப்பன் கைஸ். வாட்டா